பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியர் 4:4. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த வசனத்தின் மூலமாக எங்க கூட இந்த மாதத்தின் மன்னாவாக பேசுங்க. கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்கிறதான தலைப்பில் ஆண்டவர் நம்ம கூட பேசுவாராக. ஒரு 6 பாயிண்ட சந்தோஷமாயிருங்கள் என்கிறதான வசனத்தை வைத்து நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஆவியானவர் நம்ம கூட நிச்சயமாகவே பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் வாழும் பொழுது சந்தோஷத்தை குலைக்கிறதான பல சூழ்நிலைகளை சத்துருவானவன் கடந்த மாதங்களில் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்புகிறதான தம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கிறதான மாதமாக இந்த மாதம் மாறுவதாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷப்படும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் சந்தோஷம் உருவாக ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உருவாக ஆரம்பிக்கும். சந்தோஷத்தின் தேவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது கசப்புகள் மாறி போகும். சந்தோஷத்தின் தேவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது கவலைகள் மாறி போகும். அவர் நம்மை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிறவராகவே நாம் கூட இருக்க விரும்புகிறார். கையை உயர்த்தி வரலில் சொல்லுங்க. முதலாவது காரியம், துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள். முதலாவது காரியம், துக்கத்தில், துக்கமான சூழ்நிலைகளில் சந்தோஷமாயிருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மெய்யாகவே வாசிங்க பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல வசனம் இந்த வசனம். உலகம் நம்மை பார்த்து சில விஷயங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுமா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த அவங்க சந்தோஷப்படுகிறதான நேரத்தில் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள்ள இருந்தா, கர்த்தருக்குள்ள நடந்தா, வேத வசனத்துக்குள்ள நடந்தா, கர்த்தரை ஆராதித்தா, உங்க ஜெப நேரத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. உலகம் கொடுக்கக்கூடியதான சந்தோஷம் அல்ல. உலகம் நம்மை பகைக்கும் பொழுது, உலகம் நம்மை நிந்திக்கும் பொழுது, உலக சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறதான வாக்குத்தத்தம் தான், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறப்போகிறது. அல்லேலூயா. அழுது புலம்பினதான சூழ்நிலைகள் மாறி, சத்துருவானவன் உங்களையும் என்னையும் எப்படா இவன் அழ வைக்கலாம், எப்படா இவளை அழ வைக்கலாம் என்று சொல்லி பல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்குத்தத்தமாக, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 13வது வசனம், அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடு கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்களை சந்தோஷப்படுத்துகிறதான, துக்கங்களின் நேரங்களில் உங்களை ஆனந்த மகிழ்ச்சி அடைய வைக்கிறதான தேவாதி தேவன் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே நம் குடும்பத்தின் நடுவில் வாசம் பண்ணுவாராக. ரிபால் பிரபாந்தனா ரகர்த்தனா. சத்துருவானவன் உருவாக்க பார்க்கிறதான பிரச்சனைகள், சத்துருவானவன் கொண்டு வருகிறதான திண்மையான காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினா தானே சந்தோஷம் உருவாகும், சமாதானம் உருவாகும், மகிழ்ச்சி உருவாகும். ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவேன்னு சொன்னா அவன் கொண்டு வருகிறதான துக்கங்கள் அவர் மாற்றிக்கொண்டுதான் நம்மை சந்தோஷப்படுத்துவார்.
அல்லேலூயா. அவர் சந்தோஷப்படுத்தணும்னா சிலது மாற வேண்டும். அவர் நம்மை சந்தோஷப்படுத்தணும்னா சிலது மாற வேண்டும். எல்லாம் இயேசுவின் நாமத்தின மாறுவதாக. கடந்த காலத்தில் சத்துருவானவன் துக்கப்படுத்தினது போதும், துக்கப்படுத்தினது போதும். துக்கத்தில் சந்தோஷப்படுத்துகிறதான கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஜெப நிலையில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால், ஆமை, இன்றைக்கு எழும்பி போகும் பொழுது துக்க முகத்தோடு போகாதபடிக்கு, ஐயோ இந்த காரியம் நடந்துருமா, ஆண்டவரே இந்த விஷயத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறாதா என்று கேட்கிறதான துக்கங்களை ஆண்டவர் மாற்றி சந்தோஷப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, துக்கத்தில் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துவாராக, கரங்களை பிடித்து நடத்துவாராக. ரோல் பிராபாலா ஷாம்தல் பிரபாந்தனா ரம்தோ ரிபல் பிரமாதனா. முதலாவது காரியம், துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள். இரண்டாவது காரியம், பலவீனத்தில் சந்தோஷமாயிருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. ஆமே, அவன் 3 முறை ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டானான். 3 முறை, ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீக்கி போடுங்கன்னு சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொன்னதான காரியம், அதனுடைய 9வது வசனம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஏதாவது சூழ்நிலைகள் பலவீனப்படுத்தி கடந்து வந்துச்சுன்னா துக்கப்படாதீங்க, அந்த துக்கத்திலும் நீங்க சந்தோஷப்படுங்க. காரணம், சில பலவீனங்கள் நடுவிலும் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதான கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என் கிருபை உனக்கு போதும்பா, என் கிருபை உனக்கு போதும். உன்னை தாங்கிறதான கிருபை, உன்னை சுமக்கிறதான கிருபை, உன்னை தப்பு வைக்கிறதான கிருபை, கொள்ளை நோய்களுக்கு விட்டு கொடுக்காம அவருடைய திட்டம் முடிகிறது வரை உங்களை என்னை ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே தானே பல பலவீனங்கள் நம்மை பார்த்து கடந்து வந்த பொழுதும் அந்த பலவீனத்தினால எந்த சாவுக்கும் நம்மை விட்டு கொடுக்காம, எந்த துக்க செய்திகளுக்கு விட்டு கொடுக்காம ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்தார், இதுவரைக்கும் பாதுகாத்து வந்தார். ஏன் தெரியுமா? ஆமே, ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சாருன்னா, எந்த ஆமே ஸ்தோத்திரம் பலவீன கோட்டைகள் உன்னை தொட்டு பலவீனப்படுத்தி கொண்டிருந்தாலும் அதனால நீங்கள் சாவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். ரிகல் பிரபாந்தனா ரகத்தனா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி சத்ருவானவன் பலவீனத்தை கொண்டு வரும் பொழுது நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு சொல்லி அவன் திட்டம் வச்சான்னா என்னைக்கோ போயிருப்போம். ஆனா அந்த நாட்களில் எல்லாம் நம்ம மேல அவன் திட்டம் போடுகிறதற்கு முன்பாக நமக்கு மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சு, நீ எனக்காக இப்படி இருப்பா, என் ஊழியத்தை இப்படி செய்வ, இப்படி இப்படி காரியத்தை நீ நடத்துவேன்னு சொல்லி அவர் அவனுக்கு முன்பாக திட்டம் வச்சு அந்த பலவீனங்களிலும் அவருடைய பலனை பரிபூர்ணமாக விளங்கி பண்ணினதான அந்த தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பீர்களாக. நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறதான திட்டம் முடியாம எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அது நம்மை தோற்கடிக்க முடியாது. எந்த பலவீனமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அறியாம நம்முடைய பிராணனை தொட சத்ருவானவனுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனத்தில் சந்தோஷப்படுங்க. பலவீனங்கள் வரும் பொழுது ஆமை கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் எப்பொழுதும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. 3வது காரியம், சோதனையில் சந்தோஷமாயிருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2-4 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுள்ளவராயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. சோதனையில் சந்தோஷப்படுவீர்களாக.
ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான நெருக்கடிகள், சோதனைகள் வரும் பொழுது அதுல எல்லாவற்றிலும் கர்த்தர் அந்த சோதனைகளில் இருந்து நம்மை மீட்டு கொள்வார் என்கிறதான விசுவாசத்தோடு சந்தோஷமாக காத்திருப்போமாக. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை பேசுகிறேன் என்றால் நிச்சயமாகவே சத்துருவானவன் கடந்த காலங்களில் கொண்டு வந்ததான சோதனைகள், கடந்த காலங்களில் கொண்டு வந்ததான நெருக்கடிகள், கடந்த காலங்களில் கொண்டு வந்ததான பிரச்சனைகள், கடந்த காலங்களில் கொண்டு வந்ததான போராட்டங்கள், இதன் நடுவில் இருந்தெல்லாம் உங்களை சந்தோஷமாக மாற்றப் போகிறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோதனைகளில் சந்தோஷப்படுவீர்களாக. நாம பல வாட்டி சொல்லுகிறது உண்டு, ஆண்டவரை எனக்கு மட்டும் என்ன சோதனை இது, நான் இந்த சோதனையை என்னைக்கு தாண்டி போவேன்? நான் சொல்லுகிறேன், அவரால் நீ மதிலை தாண்ட போகிறாய், அவரால் சேனைக்குள் பாய்ந்து போக போகிறாய், என் தேவனால நீ மதிலை தாண்டுவாய். இந்த மாதத்துல சோதனைகளை தாண்டி மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுகிறதான மாதமாக இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக, மாறுவதாக. சத்துருவானவன் உன்னை சோதனைக்கு உட்படுத்துகிறதற்காக பலவிதமான குழப்பங்களை, பலவிதமான சொப்பனங்களை, பலவிதமான கிரியைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நடுவில் இருந்தும் கர்த்தரை நோக்கி சந்தோஷப்பட்டு பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் உங்க கண்ணீருக்கு மறுபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். லாம்சா பிராலா பார்த்தனா லம்தோ ரிபல் பிரபாந்தனா அர்த்த பவுனதான பிரமாந்தனா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோதனைக்காரன் உங்களை ஜெயம் எடுக்க முடியாது, சோதனைக்காரன் உங்களை மேற்கொள்ள முடியாது. சோதனைகளை கொண்டு வருகிறவன் இன்றைக்கு தோற்று போவானாக. இன்றைக்கு ஒரு யுத்தம் நடக்கிறத பார்க்கிறேன், ஒரு யுத்தம் நடக்கிறத பார்க்கிறேன். நீயா நானா என்கிறதான ஒரு யுத்தம். கர்த்தர் அதுல நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக, சோதனைகளை தாண்ட பலனை கொடுப்பாராக. இந்த 5வது மாதம் சோதனைகளை ஜெயித்து சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறதான மாதமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றுவாராக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் முடிகிறது வரை ஸ்தோத்திரத்தோடு கூட இருந்து இந்த வசனங்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப் போகிறது. சோதனை ஜெயிப்பதில்லை. அல்லேலூயா. சோதனை ஜெயிப்பதில்லை. சோதனைக்காரன் தோற்று போவானாக, சோதனைக்காரன் தோற்று போவானாக. ஆமே. ரிகால் பிரபாந்தனா ரகர்த்தன பௌதா அந்தல் பிரபாந்தனா ரகர்த்தன. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை ஆமே உங்க குடும்பங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. வசனத்தினால உண்டாகிறதான விடுதலையை ஆண்டவர் இன்றைக்கு கட்டவிழ்க்க போகிறார், கட்டவிழ்க்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால் சோதனைகளிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாகட்டும், சோதனைகளிலிருந்து ஒரு ஜெயம் உண்டாகட்டும். சோதனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை ஜெயம் பெற வைப்பாராக, சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நான் விசுவாசிக்கிறேன், உங்க சோதனை காலங்கள் முடிந்து போக போகிறது. ஆண்டவர் புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார். ஆமே, ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக மாறட்டும். 4வது காரியம், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஆமே, ஸ்தோத்திரம். உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறவர்கள் ஜபத்தில் உறுதியா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறவங்க ஜபத்தில் உறுதியா இருப்பாங்க. ஆமே, அவங்களுடைய ஜபம் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு உபதேசத்தை பேசுறேன். நம்பிக்கை இழக்கக்கூடியதான சூழ்நிலைகளை சத்துருவானவன் உருவாக்கும் பொழுது உன் ஜபம் பெருகிறது என்றால் அதுல ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார்.
ரிபால் பிரபாந்தனா ரபர்த்தனா ரபர்த்தனா அந்தல் பிரபாந்தனா ரமர்த்தன பௌதா ரகர்த்தன பௌரா. ஆமே, கடந்த நாட்களில் உங்கள் குடும்பங்களில் எல்லாம் ஜெபம் பெருகி கொண்டிருக்கிறத கேட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமே, ஸ்தோத்திரம். அது வேற ஒன்றுக்கும் அல்ல. ஆமே, மடுத்து போகாம மடுத்து படுத்து தூங்காம கர்த்தருடைய சமூகத்தில் ஆமே ஸ்தோத்திரம் என்ன சந்தோஷப்படுத்திருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வேண்டுதல்களை நீங்க வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க நம்பிக்கையை ஆண்டவர் சந்தோஷமா மாற்ற போகிறாரா? அல்லேலூயா. உங்க நம்பிக்கை ஆண்டவர் வீணடிக்க ஆண்டவர் விரும்பல. உங்க நம்பிக்கை சந்தோஷமா மாறப்போகிறது. ரால் பிராசே மல் பிரஹார்த்தோ நீ மல் பிரஹார்த்தனா லம்தோ ரிகர்த்தனா. பலரும் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பல மணிக்கூர் நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன சந்தோஷப்படுத்திருங்க ஆண்டவரே ராஜான்னு சொல்லி கர்த்தருடைய முகத்தை பார்த்து குடும்பம் சகிதம் சேர்ந்து உட்கார்ந்து ஜபிக்கிறதான ஜபத்தை ஆண்டவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை வீணடிக்க ஆண்டவர் விரும்புவதில்லை. இன்றைக்கு உங்க நம்பிக்கைக்கு பதிலாக இதோ சந்தோஷம் பிறப்பதாக, சந்தோஷம் பிறப்பதாக. ரிகம்தனா ரபர்த்தனா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அன்னாள் ஜெபித்தாள், அன்னாள் புலம்பினாள். அவளை ஆமே ஸ்தோத்திரம் நிந்தித்தவர்கள் நடுவில் அவளை மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்றினார். ஆமே, ஜெபம் கேட்கப்படும். ஆமே, ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் கண்ணீர் ஆமே பரிசுத்த ஆவியானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமே, பலனை மறந்து ஆரோக்கியத்தை மறந்து குளிரென்றும் பாராம கர்த்தருடைய சமூகத்தில் நடுக்கத்தோடு கூட உட்கார்ந்து ஜபிக்கிறதான நம்மை ஒருபோதும் என் தேவன் வெட்கப்படுத்துவதில்லை. சத்ருவே, நீ கடந்த நாட்களில் துக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு காத்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை. இப்ப ஒருவேளை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறதான காரியம் உங்க கண்கள் பார்க்காமல் இருக்கலாம். இதோ சீக்கிரமாக ஒரு மதிலை தாண்ட போறீங்க. இத சீக்கிரமாக ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. இது நான் சொல்லல. கடந்த நாள் இரவுல பல காரியங்களை நான் யோசிச்சு ஆண்டவரே இந்த வசனம் பேசிடலாமா, இந்த காரியத்தை பேசிடலாமா, ஆண்டவரே நீ எந்த வார்த்தையை இந்த முதல் ஆமே ஸ்தோத்திரம் 5வது மாதம் முதல் வாரத்தில் பேச விரும்புறீங்க. ஆண்டவர் சொன்னா துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன்னு சொல்லி பேசு. ராம்தானா ரபர்த்தனா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நிச்சயமாகவே உங்க ஜெபம் தோற்று போவதில்லை, நிச்சயமாகவே தோற்று போவதில்லை. ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிறத உங்க கண்கள் காண்பதாக. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. சோர்வுகளை சத்துருவானவன் கொண்டு வர பாப்பா. பல காரியங்களை பல நாட்களாக சொல்லி ஜபிக்கிறேனே என்று சொல்லி சோர்வுகளை கொண்டு வர பாப்பா. ஆனாலும் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் கிடைக்கிறதான நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து சங்கீதக்காரன் பார்த்தது போல நோக்கி பார்த்து ஆண்டவரே இதை எங்களுக்காக செய்து முடிக்க போகிறபடி நான் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. ஸ்தோத்திர கிருபை பெருகும், சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் ஒருபோதும் தோற்று போவதில்லை. பல ஆண்டுகள் ஆனதான ஆமை பல வருடங்கள் ஆனதான அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டதென்றால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கண்ணீருக்கு மறுபடி நிச்சயமாகவே உண்டாக போகிறது. உங்க சொந்த கண்கள் சிலதை பார்க்க போகிறது. ரிகம்தனா ரகர்த்தனா. இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தூதர்கள் அசைவாடி கொண்டிருக்கிறது பார்க்கிறேன். ஏதோ ஒரு ஆமை கட்டு கதையாக பேசுகிறது அல்ல. ஆமை இந்த காம்பவுண்ட் முழுவதும் இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுகிறத பார்க்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கண்ணீர் துடைக்கப்படுகிறதான பகல் நேரத்தை ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிறார். நம்பிக்கையில சந்தோஷமாக இருப்பீர்களாக. 5வது பாயிண்ட், இல்லாமையில் சந்தோஷமாக இருங்கள். இல்லாமையில் சந்தோஷமாக இருங்கள்.
ஸ்தோத்திரம். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம். 17, 18வது வசனம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இல்லாமையில் சந்தோஷப்படுவீர்களாக. இந்த உலகத்தில் எதுவும் இல்லைனாலும் கர்த்தரை முன்னிறுத்தி பாருங்க, அவருக்குள்ள சந்தோஷமா இருந்து பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இல்லாமையில் ஆமே சந்தோஷமாய் இருப்பீர்களாக. ஆமே கர்த்தர் எனக்காக நிச்சயமாகவே ஒரு நாள் வரப்போகிறது, செய்து முடிக்கிறதான நாள். அல்லேலூயா. அந்த நாளில் கர்த்தர் எனக்காக செய்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராம்தானா மார்த்தானா பாலா பார்த்தானே ரோத்தோ ரிபர்த்தானா. எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆமை கடந்த நாட்களில் கூட சாட்சிகளுக்கு மேலே சாட்சிகளை ஆமை ஸ்தோத்திரம் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் பேச வைத்ததான காரியங்கள் ஒன்று கூட ஆண்டவர் ஆமை தட்டி போகாம எல்லாவற்றையும் அப்படியே நடத்தி கொண்டிருக்கிறதான செய்திகளை கேட்கும் பொழுது ஆமை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தோன்றிருச்சு அப்படின்னு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை பார்த்து இப்போ ஆமை அத்திமரம் துளிர் விடாமல் போயிருக்கலாம், ஆட்டு மந்தைகள் முதலற்று போயிருக்கலாம். ஆமை எது நஷ்டமாக இருந்தாலும், எந்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்து பாருங்க. உங்களுக்காக வாசலை திறக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே ஸ்தோத்திரம், பல ஆயிரங்களுக்கு முன்பாக உங்கள் ஆண்டவர் சந்தோஷப்படுத்த போகிறார். ராம் தேரா பார்த்தானா லோம் தோ ரிபல் பிரபாந்தனா அம்தல் பிரபாந்தனா ரமர்த்தன பௌரா அர்த்த பௌர தீர பிரமாந்தனா ரமர்த்தனா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. கொஞ்ச நேரம் இந்த விஷயத்துக்காக ஜெபிங்க பார்க்கலாம். இல்லாமையில் சந்தோஷமா இருக்கிற ஆண்டவரே, ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் ஆமே கொஞ்சம் தொழில் நஷ்டப்பட்டா போதும் அவர்கள் எல்லாம் தற்கொலைக்கு நேராக தங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, இன்றைக்கும் ஆமை கடன் பிரச்சனை இல்லாம இல்லை, ஆமை நெருக்கடிகள் இல்லாம இல்லை. நம்ம விரும்புகிறது எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லல, அது எல்லாம் இல்லாமல் இருந்த பிற்பாடும் இன்றைக்கு சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் புஞ்சிரிப்போடு இந்த பகல் நேரத்திலையும் இந்த இடத்துல வந்து நின்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. கர்த்தர் நம்முடைய ஆமை துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். துளிர்விட அதிகாரம் உள்ளதான கர்த்தர் நம்மை துளிர்விட வைப்பாராக. ஆமென், ஆமென். துளிர்விடும் நிச்சயமாகவே. பட்டு போன நிலைமைகள் மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். பட்டு போன நிலைமைகள் மாறும், பட்டு போன நிலைமைகள் மாறும். பல வருடங்களாக சில விஷயங்களை குடும்பங்களுக்குள்ளாக பட்டு போக வைத்ததான, இது தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் பேசுகிறார். பட்டு போக வைத்ததான நிலைமைகளை நான் துளிர்விட வைக்க போகிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நஷ்டத்துக்கு நேராக போய்கொண்டிருந்தாலும் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமாக இருப்பேன். என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். என் துக்கத்தாண்டவர் சந்தோஷமா மாற்றுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் எது இல்லைனாலும் உங்களுக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன்ப்பா. எது இல்லைன்னாலும் சந்தோஷமா இருப்பேன். இந்த ஆமை அர்ப்பணிப்பு ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். இந்த அர்ப்பணிப்பு ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவாராக, கீழாக்காமல் மேலாக்குவாராக. சில காலங்களாக உபதேசங்களை, சில வார்த்தைகளை ஆமை ஸ்தோத்திரம் இப்படிதான் இப்படிதான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருந்தார். ஆமை ஸ்தோத்திரம் இந்த 5வது மாதம் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கொடுக்கிறார் என்றால், அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஒரு புதிய
புதிய பாதைகளை நமக்காக திறக்க போகிறார். எது இல்லாமல் போனாலும் அதுல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆறாவது காரியம், கொடுப்பதில் சந்தோஷமாயிருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கொடுப்பதில் சந்தோஷமாயிருங்கள். 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய காரியங்களுக்காக தாவீது ஜனங்களோடு சொல்லுகிறதான ஒரு காரியம், நீ ஆண்டவருக்காக கொடுக்கணும் என்று சொன்னார். அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 1லிருந்து 17வது வசனம், 9லிருந்து 17வது வசனம் வரை. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை பார்த்து கொள்ள முடிகிறது. 14வது வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். இந்த வசனம் தான் என்ன பயங்கரமா தொட்டுருச்சு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும்னா திராணி வேணும், அப்படித்தானே? எல்லாரும் என்ன பாருங்க, திராணி வேணும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுக்கணும்னாலும் நம்ம யாருக்காக உதவி பண்ணணும்னாலும் நமக்கு திராணி வேணும். ஸ்தோத்திரம். எனக்கு நிறைய பண்ணணும்னு சொல்லி ஆசை, ஆண்டவருடைய காரியத்துக்காக நிறைய பண்ணணும்னு சொல்லி ஆசை. ஆனா திராணி இருக்கான்னு கேட்டா இருக்கிறது தானே கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் 10ல் 1 அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பல. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். திராணியை உருவாக்க போகிறார். இதுதான் இன்னைக்கு அந்த காரியத்தில் ஆண்டவர் பேசுகிறதான ஒரு வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க துக்கப்பட்டு கொண்டு, வீடு இல்லாம இருக்கிறாங்க. நமக்கே வீடு இல்லை, எப்படியப்பா நம்ம வீடு வச்சு கொடுக்க முடியும்? காணிக்க போடுறதுக்கு நமக்கு காசு இல்லை, எப்படியப்பா நம்ம காணிக்க கொடுக்க முடியும்? திராணி இல்லையே. திராணி இருக்கா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எனக்கு பல ஆசைகள், அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். ஆனா திராணி இல்லையே. கர்த்தர் நமக்கு திராணியை கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு கொடுக்காட்டி நம்ம எங்க இருந்து கொடுப்போம்? தாவீது அதுதானே சொல்றாரு. அப்போ நம்ம ஏதாவது கொடுக்கணும்னா கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும். அந்த அதிகாரத்தை நல்லா வாசிச்சு தியானிச்சு பாருங்க. அப்போ நம்ம கொடுக்கிற அளவுக்கு நம்மை மாற்றணும்னா ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கணும். லிபால் பிரமாந்தானா, கொடுக்கிறதுல சந்தோஷமாயிருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்கிறதான தேவ பிள்ளைகளுக்குமாக சேர்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதான வார்த்தை, ரிகால்தானா ரகதானா, கொடுக்கிறதற்கு ஆசை உண்டு, ஆனா திராணி இல்லாம இருக்கிறேனப்பா, திராணி இல்லாம இருக்கிற. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி விருப்பம் இருந்தும் கொடுக்க முடியாம இருக்கிறேன். எனக்கு ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, மறுபக்கம் ஏதோ ஒன்று என்னை போராடி கொண்டு நெருக்கி கொண்டிருக்கிறது, நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுகிறதான தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, பரத்திலிருந்து சிலது ஆண்டவர் பொழிந்தருளுவாராக. வாசலை திறக்கிறதான கர்த்தர் இன்றைக்கு வாசலை திறப்பாராக. 5வது மாதம், ஆமே, ஸ்தோத்திரம், வானத்தின் பலகணிகளை திறக்கிறதான ஆமே மாதமாக இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நான் இந்த வார்த்தையை எடுக்கும்போது, ஆண்டவரே, நான் இந்த சின்ன கூட்டத்தின் நடுவில் இதை நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், நான் என் பிள்ளைங்களுக்கு திராணியை கொடுக்கணும்னு சொல்லி நீ திட்டம் வச்சிருக்கிறேன்னா இது பேசணும்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினால பேசுகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் திராணியை கொடுக்க போகிறார். ஆமே. ஒரு காசு வரும் பொழுது, ஆமே, அப்படியே நம்முடைய கடன்களுக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் செலவிட்டு கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகள் ஆண்டவர் முற்று பார்த்து கொண்டிருக்கிறார்.
உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா திராணி இல்லாம இருக்கிறாங்களே, திராணி இல்லாம இருக்கிறாங்களே. நான் ஊழியத்துக்காக மட்டும் அல்ல ஆமா இந்த காரியத்தை சொல்றேன். ஆமா, பலருக்கு உதவி பண்ண வேண்டும் என்கிறதான விருப்பம் இருந்தும் நம்மால பல காரியங்களை செய்ய முடியல. எத்தனையோ பேர் எங்க கூட ஆமே ஸ்தோத்திரம், எங்களுக்கு இந்த உதவி பண்ணுவீங்களா, இந்த காரியம் பண்ணுவீங்களா. எத்தனையோ ஊழியக்காரங்க வறுமை நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. முழு நேரம் ஊழியத்தில் இருக்கிறதான தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான செய்திகளை கேட்கும் பொழுது இருதயம் எல்லாம் உடைக்கப்படுகிறது உண்டு. ஆமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நமக்கு எல்லாருக்கும் திராணியை கொடுப்பாராக. திராணியை கொடுக்கணும்னா வருமானம் நமக்கு செழிக்கப்படணும், வருமானம் பெருகணும்னா ஆமே புதிய காரியங்கள் ஆண்டவர் நமக்காக செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு KFC ஆமென் ஓனருக்கு சாதாரணமான ஒரு சின்ன காரியத்திலிருந்து உலகம் முழுவதும் இப்படிப்பட்டதான பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுத்தார் என்றால் நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வானத்தின் பலகணிகள் புதிய திட்டத்தின் மூலமாக திறக்கப்படுவதாக, புதிய பிசினஸ் திறக்கப்படுவதாக, நாம் கிரகிக்க முடியாத காரியங்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். 31 ஆமென் 29 அப்படிப்பட்டதான சேலரி மாறி இயேசுவின் நாமத்தில் அநேகருக்கு கொடுக்கிறதான கரமாக நம்மை மாற்றுவாராக. இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். துக்கம் சந்தோஷமா மாறும், துக்கம் சந்தோஷமா மாறும். தாவீது கொடுத்தான்னா ஆண்டவர் கொடுத்தார், அத ஆண்டவருக்கு கொடுத்தார். ரிகால் பிரபாந்தனா ரகதா, நீங்க கொடுக்கணும்னா நானும் கொடுக்கணும்னா கர்த்தர் நம்ம கரத்துல கொடுக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சில காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். இது தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். ஆமென். நிரம்பி வழியத்தக்கதாக உங்க வருமானம் செழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஓ, உங்க வருமானம் செழிக்கப்படுவதாக. கடன் கொடுக்கிற அளவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கடன் கொடுத்தவர்கள் நடுவில் எதிர்பார்க்காம கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய ஆமென் செல்வம் செழிப்பதாக. இன்னைக்கு இங்க இருக்கிறதான உங்களை பார்த்து தான் பரிசுத்த ஆவியானவர் இப்படி உங்களை மாற்ற திட்டம் வச்சிருக்கிறாரா, இப்படி மாற்ற திட்டம் வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அநேக வீடு இல்லாதவங்களுக்கு நீங்க வீடு வச்சு கொடுக்க போறீங்க. அநேக வீடு இல்லாதவங்களுக்கு வீடை வச்சு கொடுக்க போறீங்க. ரோத்தோரி பார்த்தனா இடிக்கப்பட்டதான் ஆலயங்களை கட்டி எழுப்புவீங்க. ராப்தா லமார் தொனா ரமர்த்தனா அந்தல் பிரபாந்தனா ரமர்த்தனா பௌரா அந்தல் பிரபாந்தனா தகுதி இல்ல, ஆனா புதிய காரியங்களை வருமானத்தின் மார்க்கங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திறப்பாராக, 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 திறப்பாராக. இந்த name of Jesus. Hallelujah. அநேக ஊழியர்களை தாங்கிறதான குடும்பமாக இங்க இருக்கிறதான தேவ பிள்ளைகளே உங்கள் ஆண்டவர் மாற்ற போகிறாராம், மாற்ற போகிறாராம். புதிய ஆமென் வருமான மார்க்கம் துவங்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்லி இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க அதை. ஆமை, என் சுயத்தினால இதை நான் பேசல. ஆவியானவர் நேற்றைக்கு இரவிலிருந்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ரிகாந்தனா ரகர்த்தனா, என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் வருமானம் இயேசுவின் நாமத்தினால் செழிப்பதாக, 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 செழிப்பதாக. லாம் தாரா பார்த்தனா லோத்தோ ரிபர்த்தனா ரமர்த்தனா லம்தோ ரிகர்த்தனா ரம்துனா ரகதா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனம் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது, கொடுக்கிறதற்கு உம்மால் உண்டானது. இன்னைக்கு சொல்லுங்க, உம்மால் உண்டாகிறதான ஆசீர்வாதம் எனக்கு தேவைப்பா, கொடுக்கிறதுக்கு உண்டாகிறதான ஆசீர்வாதம் எனக்கு தேவை ஆண்டவரே. ஆமா, இந்த வசனம் உங்களை தொடப்போகிறது. இன்னையிலிருந்து குறிச்சு வச்சுக்கோங்க. ஆமா, இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரை பரத்திலிருந்து தந்தா தானே கொடுக்க முடியும்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல கனவுகள் உண்டு, பல திட்டங்கள்
திட்டங்கள் உண்டு, பல ஆசைகள் உண்டு. ஆனா என்னால அது பூர்த்தீகரிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா பரத்திலிருந்து நீங்க தந்தா நான் செய்வேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரத்திலிருந்து தந்தா நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென் ஆமென். உமக்காக செய்வேன். உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறதற்காக. ஆமென். சுவிசேஷம் அறியப்படாத இடங்களுக்கு ஆமென் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக. ஆமென் ஆமென். நான் சிலதை செய்ய ஆயத்தமாகிறேன். நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் என் கண்களுக்கு முன்பாக காட்டுகிறார். ரிகம்தன புதிய திட்டங்கள் நம்முடைய குடும்பங்களுக்காக உருவாக போகிறது. ஆமென். ஆர்ப்பரிப்போடு சொல்லுங்களேன், ஆர்ப்பரிப்போடு சொல்லுங்களேன். புதிய திட்டங்கள் உருவாக போகிறது. ஆமென். பரத்திலிருந்து தரால் ஒளிய நம்மால எதுவும் கொடுக்க முடியாது. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. ஆமென் 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 ஆமென். இன்றைக்கு இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். தலைக்கு மேல கைய வைங்க. என்னுடைய சிறையிருப்பு இன்னைக்கு மாறணும் ஆண்டவரே. வருமானத்தின் இழப்புகள் இன்னைக்கு மாறணும் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு என் வருமானத்தின் செழிப்பை தருவீராக. ஆண்டவர் சொல்லுகிற நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். விசுவாசத்தை நீங்க அல்ல கை வச்சிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்க சிறையிருப்பை மாற்றுக கையை தூக்கி வச்சிருக்கிறாரு இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் அமிக்கி குலுக்கி சரிஞ்சு விழத்தக்கதாக இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அமிக்கி குலுக்கி சரிஞ்சு விழத்தக்கதான நல்ல அளவின் பங்க ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு ஆமென் என் குடும்பத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். தேங்க் யூ ஜீசஸ். என் குடும்பத்தை மாற்ற போகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நன்மையான காரியங்களையும் ஈவுகளையும் பொழிந்தருளும் போது அவரை விட்டு விலகாம நான் அவரோடு கூட இருக்கணும். எந்த வருமானமும் என்ன உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாது ஆண்டவரே. பலரையும் பார்த்திருக்கிற வருமானங்களும் ஆசீர்வாதங்களும் பெருகும் பொழுது அவருடைய அன்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போவாங்க. கேட்டா சொல்லுவாங்க பிசினஸ்ல பிஸியா இருந்த பாஸ்டர். கேட்டா சொல்லுவாங்க ஆமே ஸ்தோத்திரம் இன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னு சொல்லி. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதான கனம் ஆராதனை என்கிறதான கனத்தை கொடுத்து ஆமே எத்தனை உயர்த்தினாலும் ஆண்டவருடைய ஆலயத்தையே நாடுவேன். எத்தனை உயர்த்தினாலும் கர்த்தருக்காக நிற்பேன். எத்தனை உயர்த்தினாலும் சத்திய வசனத்துக்காக நிற்பேன். எத்தனை உயர்த்தினாலும் என் தேவனை கனப்படுத்துவேன். எத்தனை உயர்த்தினாலும் என் தேவன் தான் இதை கொடுத்தார் என்று சொல்லுவேன் என்று சொல்லி நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆமை வாளாக்காமல் தலையாக்குவாராக. இப்ப எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க பார்க்கலாம்.